என்னை யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த கும்பராசி என்பர்களாக தான் இருப்பாங்க. சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப பழகிறதுக்கு எளிமையாக இருப்பாங்க. சுதந்திரமாக முடிவெடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. மனசு அப்படிங்கிறது மற்றவங்க யோசிக்காத மாதிரி இவங்க யோசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அமைதியாக இருப்பாங்க. ஆனால் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா திடீர்னு வெடித்து பொங்கக்கூடியவங்களா இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசிக்காரங்களுடைய அடிப்படை குணமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சுதந்திரமாக இருக்கணும். ஏன்னா காற்று ராசி இல்லையா, அதனால சுதந்திரமான மனப்பான்மை இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். இவங்களுடைய சிந்தனை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். எல்லாரும் சிந்திக்கிற மாதிரி இவங்க சிந்திக்க மாட்டாங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே சிந்திப்பாங்க. இறங்கி எல்லாத்தையும் அலசுவாங்க அப்படின்னா நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் சொல்லலாம். அந்த அளவுக்கு இறங்கி அலசக்கூடியவங்களாக இருப்பாங்க. புதுமையை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. யாருக்கிட்டையும் அடிமையாக இருக்கிறது இவங்களுக்கு பிடிக்காது. பொதுவாக பார்த்திங்கன்னா கும்பராசி அப்படின்னாவே அதிகமாக பேச மாட்டாங்க, செயலில் தான் எல்லாத்தையும் காமிப்பாங்க. இவங்களுடைய வேலையை கூட அப்படி தான் இருக்கும். ரொம்ப சுறுசுறுப்பாக ஒரு வேலையை கொடுத்துட்டோம் அப்படின்னா கடகடன்னு அந்த வேலையில் இறங்கி கடகடன்னு செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். உள்ளுக்குள்ளே நிறைய யோசிப்பாங்க, இது எப்படி செய்யலாம், எவ்வளோ சீக்கிரம் செய்யலாம், எந்த நேரத்துக்குள்ளே செஞ்சு முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே நிறைய யோசிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்க மற்றவங்களுக்கு உதவி செய்வாங்கன்னான்னு பார்த்தீங்கன்னா நிறைய உதவும் மனப்பான்மை இவங்களுக்கு அதிகம் இருக்கும். நண்பர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா முதல் ஆளாக அவங்க நிற்பாங்க. தெரிந்த நண்பர்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடி நிற்பாங்க. அதிகமாக வெளிநபர்கிட்ட அதிகம் நெருங்கி பழக மாட்டாங்க. தெரிஞ்சவங்க நண்பர்களாக ஒருத்தர் அறிமுகமானாங்க அப்படின்னா அவங்களுக்காக எல்லாத்தையும் ஓடி ஓடி செய்யக்கூடியவங்களாக இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க. குடும்பத்துக்காக அதிக கஷ்டப்படக்கூடிய ஒரு ராசியும் இந்த கும்பராசி தான். நல்ல மனதுக்கு சொந்தக்காரங்க. என்ன ஒன்று, இவங்களுக்கு கோபம் வந்துருச்சு அப்படின்னா தாங்கவே தாங்காது. அந்த அளவுக்கு கோபம் கொஞ்சம் அதிகமாகவே இவங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். வெளியில் பார்க்குறதுக்கு ரொம்ப சிரித்து மகிழ்ந்தாலும் கூட தனிமையில் பார்த்திங்கன்னா இவங்க உட்காந்து நிறைய அழுவாங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். நீங்களும் அப்படி தானா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு தெரிவிங்க. இந்த கும்பராசிகளுடைய மனசை அவ்வளோ சீக்கிரம் யாரும் புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். இவங்களும் கூட யாரையுமே அதிகமாக நம்ப மாட்டாங்க நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒருவங்களை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்கள உயிருக்கு உயிராக நேசிக்கக்கூடியவங்களா நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏமாற்றம் வந்துருச்சு அப்படின்னா அவங்கள விட்டு விலகிடுவாங்க. பழி வாங்குற குணம் இந்த மாதிரியெல்லாம் அவங்களுக்கு இருக்காது. நீ என்னை ஏமாத்திட்டியா, உன்னை நான் விலகிட்டேன், அதனால நீ என்கிட்ட வராத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். அமைதியாக தான் விலகுவாங்களே ஒழிஞ்சு இந்த ஆக்ரோஷமாக கோவப்பட்டு சண்டை சச்சரவுகள் பண்ணி விலக மாட்டாங்க. ரொம்ப அமைதியாக அவங்கள விட்டு விலகிடுவாங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் மனதுக்குள்ளே அவ்வளவு வேதனைப்படுவாங்க. வெளியில் யாருக்கிட்டையும் காமிச்சிக்க மாட்டாங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரர்களுடைய மனது பார்த்திங்கன்னா குழந்தை மாதிரி பாசத்துக்கு இயங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த கும்பராசி என்பர்கள் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. சரி, இந்த கும்பராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது? வருகின்ற 7 நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா, பாதகமாக இருக்கா, கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்க இருக்காங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைகளும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி ஒரு விதமான மன வருத்தம், மன உளைச்சல், நல்ல திறமையாக இருப்பீங்க, கடினமாக உழைப்பீங்க, ஆனால் குடும்பத்துக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா குடும்பத்தில் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வரும். உறவுகள் உங்களை புரிந்துக்காமல் ஒரு சில இடத்துல சண்டை சச்சரவுகள் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கிறது நல்லது. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கும்பராசி அப்படின்னாவே ரொம்ப பாசங்கார ராசி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பாசத்தை வெளியில் காட்டுவாங்களா, அன்பாக வெளியில் காட்டுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா வெளியில் காட்டவே மாட்டாங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசி சின்னமே பார்த்தீங்கன்னா குடம்.
குடத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா கிட்ட ரொம்ப நெருங்கி போனால் தான் நமக்கு தெரியும். அந்த மாதிரி தான் இவங்க பாசம் நிறைய வச்சுருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து அந்த பாசத்தை வெளியில் காட்ட மாட்டாங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பெருசாக ஆக தான் ஓரளவுக்கு முன்னேற்றத்துக்கு வருவாங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். தந்தை வழி உறவுகளுடைய அன்பு ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் இந்த கும்பராசி என்பர்கள் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. சரி, தந்தை வழி உறவு தான் எதுவும் ஆதரவு தர மாட்டாங்க. தாய் வழி உறவுகளாவது எனக்கு ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி ஏதாவது உதவி செய்வாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களால உங்களுக்கு மன அழுத்தம் வருமே ஒழிஞ்சு, அவங்களால உதவி வர்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம்தான். அவங்க மூலியமாகவும் உங்களுக்கு எந்த ஒரு உதவியுமே கிடைக்காது. வீட்டில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ வரும் இந்த கும்பராசி என்பவர்களுடைய வீட்டில் அப்படின்னே சொல்லலாம். வயது கூட கூட உங்களுடைய மதிப்பு கொஞ்சம் அதிகமாகும் அப்படின்னே சொல்லலாம். சகோதர சகோதரி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 1 அல்லது 2 சகோதரர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி ஒரு சகோதரி இருப்பாங்க. அதுவும் பெண் சகோதரியோட உதவி, அன்பு, ஆதரவுலாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ணன் தம்பிங்க மூலிமா உங்களுக்கு மனக்கசப்பு தான் அதிகமாக வரும். அவங்க மூலிமா உங்களுக்கு பெருசாக உதவி கிடைக்காது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். இறுதியில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு குடும்பத்தோடு ஒன்று சேருவீங்க. முக்கியமாக ஒரு சில பொறுப்புகளை நீங்கள் ஏற்றுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அமையும். இறுதி இடத்துலையாவது உங்களை எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. முக்கியமாக பொறுப்பு உங்ககிட்ட ஒப்படைப்பாங்க. இறுதி காலகட்டத்திலையாவது உங்களுக்கு வந்து அவங்க உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். முன்னோர்களுடைய கர்மா உங்களை தாக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கும்பராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு சில அறிகுறிகள்லாம் உங்களுக்கு தென்படும். எதுவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாமதமாக தான் நடக்கும். மனசில் நிறைய ஏமாற்றங்கள் இருக்கும். நிறைய நீங்கள் உழைக்கிறீங்க, கஷ்டப்படுறீங்க, ரொம்ப திறமைசாலிகளாக இருக்கீங்க, நல்லா படிச்சிருக்கீங்க, நல்ல வேலையில் இருக்கீங்க. ஆனால் மனதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கஷ்டங்கள், பிரச்சனைகள், ஏமாற்றங்கள் இது இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம கஷ்டப்படுறோம், ஆனால் இவங்க வந்து நம்மளை ஏமாற்றிடுறாங்களே, நம்ம இவங்க மேலே அதிக அன்பை காட்டுறோம், ஆனால் அவங்க நம்மளை ஏமாற்றிட்டு போயிடறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு மன வருத்தம் அடிக்கடி இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். பணம் வந்தாலும் சரி, அது தங்குறதுக்கான சூழ்நிலை உங்களுக்கு பெரும்பாலும் அமையாது அப்படின்னே சொல்லலாம். உண்மையா இல்லையா அப்படிங்கிறத இந்த கும்பராசி என்பர்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. குடும்பத்தில் யாராவது ஒருவர் தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகளை அனுபவிச்சுட்டே இருப்பீங்க. உண்மையா இல்லையா அப்படின்னு பாருங்கள். குறிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுடைய உடன்பிறப்புகளோ அல்லது உங்களுடைய தாய் தந்தையாருக்கோ அடிக்கடி பார்த்திங்கன்னா உடல் ரீதியாக கொஞ்சம் மருத்துவ செலவு செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி யாராவது உங்களுடைய வீட்டில் இருக்காங்களா அப்படிங்கிறத இந்த கும்பராசி என்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. மன அமைதி அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் இருக்காது. எந்நேரம் பார்த்திங்கன்னா எதையாவது ஒன்று போட்டு குழம்பிக்கிட்டு சிந்திச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அமாவாசையில் முன்னோர்களுக்கு வந்து ஒரு தீபம் போட்டு வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வீட்டிலே கூட. சனிக்கிழமை தோறும் காகத்துக்கு வந்து உணவு வச்சுக்கிடுவாங்க. சிவபெருமான் வழிபாடை மறக்காமல் செய்யுங்க. அதே மாதிரி பெருமாள் வழிபாடை புதன்கிழமையில் செய்யுங்க. உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் என்பதனால சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு ஒரு தீபம் போட்டு வழிபட்டுடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, எந்த சார்ந்த துறையில் இவங்க படித்தாங்கன்னா நல்ல ஒரு முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னாலஜி சார்ந்த தொழிலில் இவங்க ஈடுபாடோடு இருப்பாங்க. அந்த மாதிரி தொழில் அமைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லது. உங்களுடைய குழந்தைகள் இப்போ தான் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த டெக்னாலஜி சம்மந்தமான தொழில் நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்க வைக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி கம்ப்யூட்டர் சார்ந்த தொழில்கள், கிரியேட்டிவாக ஏதாவது அவங்களா தனியாக யோசித்து செய்கிற மாதிரி, கிரியேட்டிவாக அவங்களா தனி தொழில் செய்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி தொழில் அமைச்சு தரது, இதெல்லாம் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ரொம்ப செட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மீடியா சார்ந்த தொழில், மெக்கானிக் தொழில், எலக்ட்ரானிக் தொழில், ஜோதிடம், ஆராய்ச்சி, ஆசிரியர், இது எல்லாமே நம்மளுடைய கும்பராசி என்பவர் மாணவர்களுக்கு வந்து ரொம்ப பொருந்தும். இந்த மாதிரி தொழிலெல்லாம் கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இயல்பாகவே இந்த கும்பராசி மாணவர்களுக்கு வரும். இந்த மாதிரி தொழில் இவங்களுக்கு அமைஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வருவாங்க இந்த கும்பராசி மாணவர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஒருவேளை இந்த கும்பராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா ஒரே வேலையை மீண்டும் மீண்டும் செய்கிறது வந்து அவ்வளோவா பிடிக்காது. அடுத்தடுத்த வேலைகள் வேறு புது புது வேலைகளாக கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். புதிய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு இவங்க ரொம்ப விருப்பப்படுவாங்க. ஒரு சுய தொழிலே செஞ்சாங்கன்னா கூட எக்ஸ்ட்ரா இன்னொரு தொழில் செஞ்சால் நல்லாயிருக்கும், அந்த தொழிலும் செய்யலாம், டெக்ஸ்டைல்ஸ் தொழில் செய்யலாம், ஒரு இடத்துல மெக்கானிக் தொழில் செய்யலாங்கன்னு இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல் சம்மந்தமான தொழில் செய்யலாம், இப்படின்னு நிறைய விஷயங்கள் நிறைய தொழில்களை செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க இந்த கும்பராசி என்பர்கள். குறிப்பாக பார்த்திங்கன்னா ஆன்லைன்
வர்த்தக பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். வெளிநாட்டுக்கு போகணுங்கிற ஆசை இயல்பாகவே இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தனியாக நின்று ஜெயிக்கணும் அப்படிங்கிற சாதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இயல்பாகவே இந்த கும்பராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி பணம் இவங்களுடைய கையில் பார்த்திங்கன்னா தங்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவு தான் அப்படின்னே சொல்லலாம். சம்பாதிப்பாங்க, நல்ல உழைப்பை போடுவாங்க, ரொம்ப அறிவாளிகளாக இருப்பாங்க. ஆனால் இவங்க சம்பாதித்ததை வந்து சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவு தான். மெதுவாக தான் நகர முடியும். உடனடியாக அந்த அதிர்ஷ்டம், யோகம் இதெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் அரிது அப்படின்னே சொல்லலாம். ஒரு 18லேருந்து 24 வயதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. 25லேருந்து 30 வயசுக்குள்ளே ஓரளவுக்கு முன்னேற்றம் ஆரம்பமாகும். 31லேருந்து 36 வயதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கும்பராசி என்பர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்கள் நிகழும் அப்படின்னே சொல்லலாம். 37க்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு நிலையான வருமானம் கிடைக்கும். ஒரு நல்ல தொழிலோ, ஒரு சுயமாக ஒரு தொழிலோ, அல்லது கவர்மெண்ட் ஜாப்போ, அல்லது தனியார் துறையில் ஒரு நல்ல ஜாப்போ இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். எந்த வயதில் இவங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு 30, 33, 36, 42 இந்த வயதுக்கு மேலே தான் இவங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய வேலை அப்படின்னு பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு அரசு வேலையாக ஒரு சிலருக்கு அமையும். அதேமாதிரி நிதி சம்பந்தமான தொழில் ஒரு சிலருக்கு அமையும். சரி, இதை பற்றியே சொல்லிகிட்டு இருக்கீங்க, இந்த கும்பராசி என்பவர்களுடைய திருமண வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா இந்த கும்பராசி என்பவர்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது பெரும்பாலும் காதல் திருமணமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உண்மையாக காதலிக்கக்கூடியவங்க இந்த கும்பராசி என்பவர்கள் ஒருவங்களை நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்கள எக்காரணத்து கொண்டும் மறக்க மாட்டாங்க. துரோகத்தை இவங்களால் சகித்து கொள்ளவே முடியாது. சைலண்ட்டாக லவ் பண்ணுவாங்க, அதை வந்து வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க இந்த கும்பராசி என்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம். மனதில் நிறைய வச்சுட்டு இருப்பாங்க. வெளிப்படையாக அவங்க வந்து அதிகம் காமிச்சிக்க மாட்டாங்க. இவங்களுக்கு வருகின்ற நாட்களில் ஒரு சில மாற்றங்கள் இருக்குது. வருகின்ற திங்கட்கிழமையில் மனதில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். ஒரு முக்கியமாக யோசனை பண்ணுவீங்க, அது ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா பழைய நண்பர்களை சந்திப்பீங்க. அவங்க மூலிமா ஒரு சில நினைவுகள் வரும். அவங்க மூலிமா ஒரு சில முக்கியமான டிஸ்கஷன் பண்ணுவீங்க. அதன் மூலிமா ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும். பண சம்பந்தமான விஷயத்தில் ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வருகின்ற நாள் புதன்கிழமையில் பார்த்திங்கன்னா ஒரு சிறிய கருத்து வேறுபாடு உங்களுடைய மனைவிகிட்டயோ அல்லது உங்களுடைய உறவுங்கிட்டயோ சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அமைதியாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா பிடித்த விஷயத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சனிக்கிழமையில் ஒரு சில பயணங்கள் செல்லக்கூடிய யோகம் இருக்குது. அந்த பயணங்கள் ஒரு சில மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா மனதில் கொஞ்சம் அமைதி இருக்கும். நல்ல முடிவு எடுப்பீங்க, திறமையாக செயல்படுவீங்க, வருமானம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னா சனிக்கிழமையில் கருப்பு எள் வைத்து தீபம் போட்டுட்டு வாங்க. சனி பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைச்சிச்சின்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள்.